Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Renacon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் தமிழ்நாடு கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அதே போல தீ விபத்துலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும். எளிதில் தீ இருக்கக்கூடிய அமைப்பு, கடல் பகுதியெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தை பிறந்தா வழி பிறக்கும், நமக்கு ஒரு மாற்றம், புது வருஷம் அப்படின்னு நம்பிக்கை அன்றைய நாள்ல இருந்து தொடங்குவாங்கல்ல, அந்த 1/1/2024 அப்படின்றவருக்கு அந்த முதல் 4 மாசம் எப்படி இருக்கும் மக்களுக்கு? மார்கழி மாசத்துல கண்டிப்பா வெள்ளம் வரும். வெள்ளம் வராம போவாது. அதுல தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல பெரிய பாதிப்பு இருக்கும். அதாவது நம்ம இந்த மாவட்டம் வரும் அந்த மாவட்டம் வரும் இல்லை, எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றது தான் பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய குறிப்பு. அதுல தமிழ்நாடு வெள்ளக்காடாக இருக்கும் தான் பஞ்சாங்கத்தினுடைய குறிப்பு இருக்கு. சோபகிருது வருடம் 2023, இப்ப குரோதி வருடம். குரோதி வருடம்னா என்ன? அது அந்த வார்த்தையின் பொருள் எல்லா இடத்துலயும் பஞ்சம், பட்டினி. அடுத்தது எல்லா இடத்துலயும் திருட்டு. 24 நமக்கு நல்ல சுபிச்சமா இருக்கிற மாதிரி வருடங்களா நம்ம கணிக்க முடியாதா? அப்படி இல்லையா? என்ன கண்டிப்பா கிடையாது. 24 இதோட மோசமா தான். எல்லாரும் சுபிச்சம் சுபம் எல்லாம் சொல்லுவாங்க மக்களுக்கு திருப்திக்கு. அது மாதிரி திருப்தி பண்ணிட்டு நான் அந்த இதுக்கு போய் மாற்றத்துக்கு நான் ரெடியா இல்லை. வரக்கூடிய காலகட்டங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் 7 வருடத்திற்கு ரொம்ப கடுமையா தான் இருக்கும் மக்களுக்கு. நீங்க 1 வருஷம் பத்தி பேசுறீங்க. ஏன்னா நான் ஒரு 7 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். எக்ஸாம் புயல் வெள்ளம் சென்னையில முதலையெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஜோதிடரா நீங்க சொல்லுங்க, முதலையெல்லாம் அந்த ஒரு பார்வைக்கு தெரியுதுன்னா அது ஒரு அபசகுணம் அப்படின்னு எல்லாம் சிலர் சொல்றாங்க. உங்க பார்வையில அதெல்லாம் ஒரு தேவையற்ற விஷயமா, என்ன அபசகுணமா என்ன? 2024 இந்தியாவுக்கு சுற்றி இருக்கிற மற்ற நாடுகள் மத்தியில எப்படி இருக்கும்? போர் வரும், பிரச்சனை வரும், தீவிரவாதம் வரும். ஏன்னா குரோதி என்பதே விரோதங்கள், குரோதி என்பதே பகை, திருட்டு பயம், புரியுதுங்களா? உள்ள வர்றது, பிரச்சனை வருது, எல்லாமே ஒரு சிக்கலா தான் இருக்கும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் செல்வி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2023 முடிய போகிறது, 2024 பிறக்க போகிறது. புதிய ஆண்டு உலகத்திற்கு எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு முன்னாடி 2023 நீங்கள் கணித்ததெல்லாம் நிறைய அந்தந்த காலகட்டங்களில் நடந்ததை சில செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டதை நானுமே பார்த்துருக்கேன். அன்றே கணித்த ஜோதிடர்னு உங்களுடைய அந்த பழைய பேசின அந்த வீடியோவை எடுத்து கட் பண்ணி போடுவாங்க. நம்ம அந்த பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் தென் மாவட்டங்கள் கொஞ்சம் பல பகுதிகளில் மழை நீரால் மூழ்கி கொண்டிருக்கிறது. சென்னை ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்தது. இது எல்லாமே நீங்கள் கணித்தது பெரிய அளவுக்கு நடந்ததுன்னு தான் சொல்லுவேன். 10ல் 9 சரியாக இருந்தது. 2023 நீங்கள் கணித்தது போல நடந்திருக்கிறதா? அதில் ஏதேனும் தவறி இருக்கிறதா? இல்ல, அதாவது இந்த வாட்டி இயற்கை பேரிடர்கள் 2023 நம்ம சொன்னது நிறைய விஷயத்துல என்னன்னா, நிலநடுக்கங்கள் பத்தி பேசணும். அது தமிழ்நாடு வரைக்கும் ஒலிக்கிட்டு தான் போயிருக்கு. பெருசா சேதமாவாம இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க தான் நான் சொன்னேன். வாணியம்பாடி வரைக்கும் நிலநடுக்கங்களுடைய அதிர்வுகள் கர்நாடகா எல்லாமே தான் பார்த்துட்டு அதனுடைய தாக்கங்கள்லாம் அடங்காதுன்றது தான் நம்ம பஞ்சாங்கங்களுக்கு குறுக்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2023 பொது பலன்லேயே நிறைய சொன்னது இயற்கை சேதம் தான். அதே போல் மலை சரிவுகள்லாம் குன்னூர் எல்லா இடத்துலையும் ஆயிடுச்சு. அதே போல் வெள்ளக்காடாகன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்த்தோம். ஆட்சியாளர்களுக்கு நிறைய லெவலுக்கு கெட்ட பேர் வரும்ன்றது தான் அதில் இருந்தது. அது மத்தியில் இருந்தாலும் சரி, மாநிலத்தில் இருந்தாலும் சரி. ஸோ மத்தியிலேயே நிறைய அளவுக்கு கெட்ட பேர்கள் வந்தது. மாநிலத்தில் நிறைய பேருக்கு ஒரே ஒரு வெள்ளத்தில் சென்னையே கோட்டையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க கட்சிக்காரங்களே நிறைய பேசக்கூடிய அளவுக்கு, அது காலப்போக்கில் மாறும், அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா ஒரு 2 நாள் அந்த புலம்பல் கேட்டுதான்றது தான் மக்களுடைய யதார்த்தமான வெளிப்பாடுகள், யதார்த்தமான கோபம், கவுன்சிலர் மேல் கோபம், எம்எல்ஏகள் மேல் கோபம், எம்பிகள் மீது கோபம்லாம். இதெல்லாம் நேச்சுரலா நம்ம பஞ்சாங்க குறிப்பு தான். இது எல்லாமே நான் கிரெடிட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது உலகத்திலே பெரிய அயோக்கியத்தனமா தான் நான் பார்ப்பேன். நான் சொல்றது எப்பவுமே, நான் எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுக்கறது, நம்மளுடைய பஞ்சாங்கங்களை சரியா நம்ம ஜோதிடர்கள் படிச்சாவே, நம்ம பஞ்சாங்கங்களை கொஞ்சம் டீப்பா போயிட்டு 60 வருஷம் பஞ்சாங்கத்தை வச்சு 60 வருஷத்தினுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் இன்னைக்கு கூகுளில் உட்காந்து ஆராய்ச்சி செய்யணுன்றது தான் நான் சொல்லுவேன் ஜோதிடர்களுக்கு.
இப்போ வந்து நீங்க சோபகிருது வருடம் இருக்கு, அடுத்தது வந்து குரோதி வருடம் வருது, அடுத்தது விச்வாஸ் வருடம் வருதுன்னா இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, வச்சுட்டாதான் உங்களுக்கு வந்து அடுத்து அப்டேட் பண்ண முடியும். நீங்க அப்டேட் பண்ணாம ஜோசியத்துல வந்து உட்கார்ந்துட்டு பேர் கிடைக்கணும்னா அது நடக்காது. அதாவது நான் என்ன சொல்றேன், சில கணிப்புகள் சில கால்குலேஷன் போட்டு சொல்லணும். அது நடக்கலைன்னா அதுக்காகலாம் வருத்தப்படக்கூடாது. நடக்காத வரைக்கும் கெட்டது நடக்கலைன்னா நல்லதுன்னு நினைச்சுக்கணும். நம்ம கூத்து பொய்யானாலும் அது உலகத்துக்கு நல்லது நடந்தது தான் நினைக்கும். அதே போலதான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்கழி மாசத்துல கூட நான் இப்போ ஒரு மார்கழி மாத பலன்கள் சொல்லி ஒரு சேனலுக்கு கொடுத்ததுல எல்லா கலெக்டர்களும் வந்து அந்த நீர்நிலைகளையும் அந்த மாவட்ட காவல் எல்லாம் வந்து முதலே ப்ரிவென்ஷன் பண்ணி ஒரு வாரத்துக்கு உண்டான சாப்பாடெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருங்க. மார்கழி மாசத்துல வந்து கண்டிப்பா வெள்ளம் வரும், வெள்ளம் வராம போவே போவாது. அதுல தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல பெரிய பாதிப்பு இருக்கும். அதாவது நம்ம இந்த மாவட்டம் வரும் அந்த மாவட்டம் வரும் இல்லை, எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றது தான் பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய குறிப்பு. அதுல தமிழ்நாடு வெள்ளக்காடாக இருக்கும் தான் பஞ்சாங்கத்தினுடைய குறிப்பு இருக்கு மார்கழி மாதத்துல. சோ அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்போ தொடங்கி இருக்கு, 2 நாள் தான் ஆகுது. ஆமா, அப்ப இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் தமிழ்நாடு கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அதே போல தீ விபத்துலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும். எளிதில் தீ இருக்கக்கூடிய அமைப்பு, கடல் பகுதியெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தான் பஞ்சாங்கம் சொல்லும். பஞ்சாங்கத்தினுடைய அமைப்பு என்னன்னா கடல் உள்ள வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது, திருப்பி வெள்ளத்தால திருப்பி புயல் உருவாக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு. அதே போல அந்தமான் பகுதியெல்லாம் மிக கவனமா இருக்கணும். கேரளாவுக்கு வந்து பெரிய சேதங்கள் காட்டுது. கேரளா வந்து தமிழ்நாடு இருக்கிற மாதிரி கேரளாவுக்கும் ஆரம்பிக்கும் தான் பஞ்சாங்கத்தினுடைய குறிப்பு வந்து மார்கழி மாதத்துல இருக்கு. அதே போல வந்து பிரபலமான பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல வந்து பெரிய அளவுக்கு பேர் புகழ் இருக்கிறவங்க, அதே போல வந்து ஏற்றுமதியாளர் ஏரியா இருக்கு இல்லைங்களா, திருப்பூர் இந்த மாதிரி ஏற்றுமதி, ஈரோடு, அந்த கொங்கு பெல்ட் எல்லாம் ஏற்றுமதி இருக்கும். அங்கெல்லாம் வந்து 1000 பேர் வச்சு வேலை செஞ்சவங்க 300 பேர் 200 பேரை வைக்கக்கூடிய நிலைமைக்கு தொழில் இறங்கிடும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எவ்வளவு பெரிய கஷ்டம். 1000 பேர் வச்சு வேலை செஞ்சிருந்தவங்க 2000 பேர் வச்சு வேலை செய்வாங்கன்றது வந்து சந்தோஷம். ஆனா 1000 பேரை வச்சு வேலை செஞ்சவங்க டெக்னாலஜி வளர்ச்சி கிடையாது. இந்த வாங்குறதுக்கு நம்மளுடைய ப்ராடக்டை வாங்குறதுக்கு உண்டான ஆர்டர்ஸ் போயிடும். அதனால நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஒரு 1000 நிறுவனங்கள், அவங்கெல்லாம் குறுகி ஒரு 10 பேர் 15 பேர் வந்து இந்த பெரிய மோனோபலியா இருக்காங்க இல்லைங்களா. அதாவது அந்த ஃபீல்டில் அதானி போல இருக்கிறவர்கள், அந்த ஃபீல்டில் அம்பானி போல இருப்பவர்கள், அந்த ஃபீல்டில் பெரிய ஜாம்பவானுங்கள், அவங்க தான் சர்வே ஆக முடியும். இதெல்லாம் வந்து வரக்கூடிய குரோதி வருஷத்துல இருக்கக்கூடிய விஷயம். சோ நீங்க வந்து அதுதான் நான் கேட்கிறேன். இந்த சோபகிருது வருடம் 2023, இப்ப குரோதி வருடம். குரோதி வருடம்னா என்ன? அது அந்த வார்த்தையின் பொருள் எல்லா இடத்துலயும் பஞ்சம் பட்டினி, அடுத்தது எல்லா இடத்துலயும் திருட்டு. உலகத்துல எப்படி அமெரிக்கா தெரியாது, லண்டன் தெரியாது, பாரிஸ் தெரியாது, எல்லாம் ஒண்ணுதான். மக்கள் வந்து திருடுவானு. மக்கள் திருடுவானுங்கன்னா பணம் கம்மியா இருக்கும், பணம் கஷ்டமா இருக்கும். இந்த சோபகிருது வருடத்துல பணம் யார் வச்சிருக்காங்களோ வேஸ்டா இன்வெஸ்ட் பண்ணாம கொஞ்சம் சேஃப்டியா வச்சுக்கிறது, அதுல போட்டா இது வருமா, இதுல போட்டா இல்லாம கொஞ்சம் வச்சுக்கிறது. அதாவது நமக்கு தேவையான அடுத்த ஒரு வருஷத்துக்கு பணம் வச்சுக்கிறது தான். இப்ப மாசம் 50,000 ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வீட்டுக்கு. அவன் ஒரு 6 லட்ச ரூபாய் 15 லட்ச ரூபாய் இருந்தா ஒரு 8 லட்ச ரூபாய் சேஃப்டியா வச்சிருது. மீதி வேணும்னா ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கோ. நமக்கு தான் வந்துன்னே இருக்குன்னு சொல்லி பண்ணக்கூடாதுன்றதுதான் அதனுடைய அர்த்தம். ஏன்னா திருடப்படும், கொள்ளையடிக்கப்படும். அரசியலா இருக்கட்டும், எந்த வகையிலாவது மக்களுக்கு கஷ்டம் கிடைக்கக்கூடிய ஆண்டா தான் நான் பாக்குறேன். 24. ஆமா, அதாவது 24 சித்திரையிலிருந்து 25 சித்திரை முடியக்கூடிய வரையில் குரோதி வருடம்ன்றது வந்து மக்களுக்கு கொஞ்சம், அதாவது நாட்டுக்கே பணம் பட்டினி, அதே போல பஞ்சம் விரித்தாருது, மழை பெஞ்ச இடத்துல மழை பெய்யாம இருக்கிறது, மழை வராத இடத்துல மழை பெய்யக்கூடியது, மாறி மாறி வருது. இந்த வெதர்மேன் ப்ரெடிக்ஷனா இருக்கட்டும், யார் ப்ரெடிக்ஷனா இருந்தாலும் தப்பு வரக்கூடியது. ஓகே, அதாவது அது போல வந்து மாறக்கூடியது. அதே போல ஆனா பெண்களுக்கு பெரிய அளவுக்கு பாதுகாப்பு, சட்டங்கள் கடுமையாக்கப்படும், மாநில அரசு சட்டங்கள் அதிகரிக்கும், மத்திய அரசு சட்டங்கள் அதிகரிக்கும், நிதி நிலைமைக்கு ரொம்ப போராட வேண்டியது இருக்கும், டாக்ஸ் அதிகமா இருக்கும். மக்களுக்கு இனி எல்லாமே டாக்ஸ் தான். இனி ஏற்கனவே இருந்த மின்சார கட்டணம் திருப்பி உயரும். அது மாநில அரசு மத்திய அரசு எல்லாம் கிடையாது, 2 பேருமே சேர்த்து பண்ணுவாங்க. நான் எந்த கட்சியில இருந்தாலும் யாரையும் குறை சொல்லலாம் விரும்பல. பஞ்சாங்கத்தை பத்தி தான் நான் பேசுறேன், நான் அரசியல் பேசுறேன். சோ 24 நமக்கு நல்ல சுபிச்சமா இருக்கிற மாதிரி வருடங்களா நம்ம கணிக்க முடியாதா? அப்படி இல்லையா? என்ன, கண்டிப்பா கிடையாது. 24 இதோட மோசமா தான் போகும்.
ஓ, கொஞ்சம் கஷ்டத்துல தான் ஆரம்பிக்க போகுது 24. எல்லாரும் சுபிச்சம் சுபம் எல்லாம் சொல்லுவாங்க மக்களுக்கு திருப்திக்கு. அது மாதிரி திருப்தி பண்ணிட்டு நான் வந்து அந்த இதுக்கு போய் மாற்றத்துக்கு நான் ரெடியா இல்லை. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே கொரோனா சமயத்துல என்னுடைய ஆண்டு பலன்லயே பாத்தீங்கன்னா கொரோனா நோயை தவிர இந்த ஆண்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தான் மக்கள் சொல்லியிருந்தேன். நமக்கு நோயின்றதுல இப்பதான் நாங்க நோயை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சது. இந்த குரோதி வருடத்துல என்ன சொல்றாங்கன்னா பஞ்சாங்கத்துல ஆற்காடு பஞ்சாங்கத்துல குப்பையில இருந்து வைரஸ் வரும். அந்த குப்பையில இருந்து வரக்கூடிய வைரஸ் மனிதர்களுக்கும் பாதிக்கும் மிருகங்களுக்கும் பாதிக்கும் தான் சொல்றாங்க. அதாவது புது வைரஸ் வரும், பெரிய லெவலுக்கு தொந்தரவு பண்ணும். ஆனா குப்பையால வரக்கூடிய வைரஸ் இது. இந்த குப்பையால எங்க போய் அழிப்பீங்கன்னு தான் பஞ்சாங்கம் கேள்வி கேக்குது நம்ம. சோ நாட்டுல கொஞ்சம் இந்த குப்பை இருக்கிற இடம் சேர்த்துக்கிறது, இந்த சுகாதாரம், அது சுகாதார மந்திரியெல்லாம் இப்பவே வந்து அதற்கு உண்டான அமைப்பு சுகாதாரன்றதோட சிஸ்டமேட்டிக்கு கண்டிப்பா வந்து டெக்னாலஜி வளர்ச்சி, விவசாயத்தினுடைய வளர்ச்சி, அதே போல வந்து எல்லாமே காணப்பட்டாலும் வருடத்தினுடைய பெரும் பங்களிப்பு மக்களுக்கு சுபிச்சம் இருக்குமானா இருக்காதுன்றது தான் காட்டுது. அரசியல்ல நிறைய அளவுக்கு பாதிப்புகள். அதே போல வந்து நீங்க என்ன வேணுமா நினைச்சுக்கலாம், இந்தியா முழுவதும் சட்டங்கள் வந்து அறநிலைத்துறைக்கு ஒரு சட்டம், அதாவது என்னடா செல்வி கட்சி அரசியல் பேசுறேன், இதெல்லாம் வரும்னு பஞ்சாங்கம் 60 வருஷத்துல இருந்து இருக்குது. இப்ப அதை தான் எடுத்து நாங்க காப்பி அடிச்சு பேசிட்டு இருக்கோம். சோ ஆலயங்கள் விஷயத்துல சட்டத்திட்டங்கள் மாறுறது, மத வழிபாடுகள் சட்டத்திட்டம் மாறுறது, அதே போல வந்து சிறுபான்மையருக்கு உலகம் முழுவதும், அதாவது இந்தியாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, சிறுபான்மை மக்கள் கஷ்டப்படுவாங்கன்றது குரோதி வருடத்துல எப்பவோ எழுதி வச்சிருக்குது. சோ நீங்க என்ன நினைச்சுக்கலாம், அதனுடைய வெண்பாலே இருக்குது. அந்த வெண்பால இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பேசுறோம். இந்த வெண்பா வந்து இன்னைக்கு நாத்தை எழுதல, எப்ப 60 வருடம் தமிழ் வருடம் வந்ததோ அந்த காலத்துல எழுதின வெண்பா தான் இப்ப ஒரு வருடமா நம்ம பாக்குறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இதெல்லாம் வந்து உலக லெவல்ல இருக்கிறது. சில டைம்ல சில வருஷங்கள் நடக்காம போகலாம். ஆனா இதெல்லாம் இந்த வருஷம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய சோபகிருது வருடம் நடந்தது பார்த்தா குரோதி வருடமும் பெரிய லெவலுக்கு தொந்தரவு கொடுக்குன்றது தான் காட்டுது. ஏன் என்றது நீங்க கேட்கலாம். சனி வந்து கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி இருக்கிறது. இப்பதான் டிசம்பர் 20 இருந்து தான் வக்ர நிவர்த்தி ஆகுறார். வக்ர நிவர்த்தினா அந்த முன்னாடி போயிட்டு இருப்பாரு, பின்னாடி வருவார், அதெல்லாம் இல்லாம வந்து ஸ்டெடியா உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றது. உட்கார வச்சு அவருடைய வேலை நீதி நேர்மை, அதனுடைய டிக்டேட்டர் எல்லாத்துலயும் வந்து பாக்குறது, எங்கெல்லாம் தப்பு நடக்கிறதோ அதை தண்டிக்கக்கூடியவர் தான் சனி. சோ அவர் ஆரம்பிச்சிட்டாரு அவர் வேலையை. இவருக்கு உறுதுணையா யாரு இருப்பாங்கன்னா குரு வீட்டுல இருக்கக்கூடிய ராகு. இதுதான் பஞ்சாங்கத்தினுடைய அமைப்பு. குரு வீட்டுல நீண்ட நாட்கள் நிக்கக்கூடிய கிரகங்கள் எது வந்தாலும் அது வந்து அந்த நாட்டில் அந்த சமயத்தில் உலகத்தில் நல்லது இருக்காது. சோ அடுத்த 1 வருடம் 4 மாதங்கள் குரு வீட்டில் தான் ராகு இருப்பார். அதாவது 2024 2025 ஏப்ரல் மே, அதாவது சித்திரை மாசம் வரைக்கும் சொல்றீங்க இருக்காரு. அது வரையிலுமே இருக்காரு. 1.5 வருஷம் கொஞ்சம் ரொம்ப ஒரு இதாதான் போகுன்றீங்க, ஒரு அழுத்தமாவே போயிட்டு இருக்கோன்றீங்க. நாட்கள் என்ன பொறுத்தவரைக்கும் மோசமா தான் போகும். அப்படியா? வெளிப்படையா சொல்லிடுவோம், இருக்கிறத சொல்றேன்றீங்க. மோசமா தான் போகும். மோசமா இருக்கு. என்ன திட்டினாலும் பரவாயில்ல. 24 மோசம். ஆமா, அரசாங்கங்கள் தான் வந்து மக்களை பாதுகாக்கும். நான் சொல்றதெல்லாமே அவங்க எல்லா லெவல்லையும் சேமிச்சு வைக்கணும். ஏன்னா விவசாயத்தினுடைய பொருள் விலை எல்லாம் தாறுமாறா உயரும். இப்போ உயரம்னா நம்ம இப்பவே நம்ம கிட்ட நிறைய இருக்கிறச்சு அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது தானே நல்லது. அப்பதானே மக்களுக்கு கொடுக்க முடியும். கோல்டு ஸ்டோரேஜ் எல்லாம் நிறைய ஆரம்பிக்கணும். ஏன்னா கோல்டு ஸ்டோரேஜ் ஆரம்பிச்சா அந்த சீசனல் பழங்கள், அந்த சீசனல் காய்கறிகள்லாம் வச்சா விலை கட்டுப்பாடு இருக்கும். நம்ம கிட்ட நிறைய வளம் இருக்கு, இடங்கள் இருக்கு, நிறைய அளவுக்கு ட்ரை பகுதியெல்லாம் இருக்கு. ராமநாதபுரம் இந்த புறம்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி மின்சாரம் எல்லாம் கொடுத்துட்டு, அதே போல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த சென்னை தாண்டி செங்கல்பட்டு தாண்டா அரசாங்க நிலங்களே அவ்வளோ நிலங்கள் இருக்கு. கொஞ்சம் நெஞ்ச நிலங்கள்லாம் இல்ல. எல்லா இடத்துலயும் நீங்க வந்து டிட்கோ சிட்கோ எல்லாம் போடுற இடத்துல எல்லாம் உங்களுடைய இடம் தான். அதெல்லாம் நீங்க அதுல வந்து இந்த கோல்டு ஸ்டோரேஜுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது தான் நான் விரும்புறேன். மாநில அரசு வந்து மத்திய அரசு உதவி பண்ணிட்டோம், உணவு பண்ணாம நிறைய பேர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்காரங்களுக்கு மாநில அரசு ஊக்கப்படுத்தணும். ஏதாவது இந்த கோல்டு ஸ்டோரேஜ் வைங்க, இந்த கோல்டு ஸ்டோரேஜ் வச்சா மாநில அரசு நல்லா பண்ணும். காய்கறிகளுக்கு பூக்களுக்கு நிறைய வைக்கிறது வந்து பூக்கள் வந்து ஒரு அலங்கார விஷயமா இருக்கட்டும், அது நல்லது, பூக்கள் வைங்க, தப்பு கிடையாது. ஆனா காய்கறிகளுக்கும் பழங்களுக்கும்
விவசாயம் அதிகமாக வளரக்கூடிய இடத்தில், விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் இந்த கோல்டு ஸ்டோரேஜ் வச்சா லைஃப் லாங்கா இந்த 1 வருடம் இல்லாமல் எப்பொழுதும் எந்த காலகட்டத்திலையும் அந்த வந்து விவசாயிகளுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லதா இருக்கும் தான் நான் இப்போ வந்து ஆதன் இதுல வந்து நான் ஒரு வேண்டுகோள் அரசாங்கத்துக்கு வைக்கிறேன். 2024 நெகட்டிவ் வைப்ரேஷனா சொல்றீங்க, பாசிட்டிவ் வைப்ரேஷனா தொடங்குறதுல இருந்து எப்படி இருக்கு? ஏதாவது ஒரு 2-3 பாசிட்டிவ் வந்து உங்களுக்கு சட்டத்திட்டங்கள் தான். சட்டத்திட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படக்கூடிய திட்டங்கள், பெண்களுக்கு அதிக அளவு முன்னேற்றம் இருக்கும், மருத்துவத்துறையில் பலவிதமான நோய்களுக்கு மருந்து கிடைக்கும். அது வந்து பெரிய பாசிட்டிவ் தானே. அதாவது கேன்சரா இருக்கட்டும், அந்த நோயா இருக்கட்டும், இந்த நோயா இருக்கட்டும், மக்கள் வந்து பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, எப்பயுமே இந்த ஆர்கன்ஸ் பிரச்சனை, கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆர்கன்களுக்கெல்லாம் வந்து புதுசாக இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி இதுலாம் வந்து மருத்துவத்துறை பெரிய அளவுக்கு வரும்ன்றது தான் பஞ்சாங்கத்தில் காட்டுது. மருத்துவத்துறை அதே போல் அட்வான்ஸு. இப்போ எப்படி டிவி சேனல் ஒரு காலத்துல எல்லாத்துலேயும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்தது, அப்புறமா கலர் டிவி இருந்தது, அப்புறமா வந்து டிஜிட்டல் வந்தது, எல்லாமே வந்து இப்போ யூடியூப் உடைய ஆதிக்கம் இருக்கிற மாதிரி மக்களுக்கு வேற மாதிரி இந்த டெவலப்மெண்ட் வளர்ச்சி எல்லாம் பிரமிப்பாக இருக்கும். அந்த ஆன்லைனுடைய இந்த பணம் இது இல்லாமல் எல்லாமே ஆன்லைன் ஆகுறதுனால பணம், இந்த கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாமே நிறைய பாதிப்புகள் காட்டக்கூடிய அமைப்பெல்லாம் காட்டுது. அதனால வந்து இது ரொம்ப டிஜிட்டலைஸ்டு வந்து உலகத்திலே அது பெரிய லெவலுக்கு ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் காட்டுது. அப்புறமா வந்து இராணுவம், போலீஸ்காரர்களுக்கெல்லாம் பலவிதமான அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் கொண்டு அவர்களே பார்த்தீர்கள் என்றால் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு போலீஸும் மற்ற இவர்களுமே வந்து டெக்னாலஜியில் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய அளவுக்கெல்லாம் தான் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரோதி வருடெல்லாம் காட்டுறதெல்லாம் பார்க்கணும். அதே போல் வந்து என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள் எல்லாம் இன்னும், ஏன்னா இந்த கடலில் நம்ம கலந்துக்கிறதே பார்த்தீங்கன்னா 10 வருஷம் தண்ணியே நம்ம ஒரே வருஷத்தில் கலக்கிறோம். ஆனா குரோதி வருஷத்துல என்ன கேட்கறது, மாறி மாறி வரும்னு தான் காட்டுது. வெள்ளத்துல இருந்து பஞ்சம் காட்டுற மாதிரி கூட காட்டுது. சோ இனிமேலாவது அரசாங்கம் அந்த காலத்துல இருந்த குட்டை இதெல்லாம் வந்து தேடி தேடி பார்த்து அதெல்லாம் வந்து கலெக்டருங்க நினைச்சு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நினைச்சா எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஏற்கனவே போனது போட்டோம், இனி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சீர் பண்ணி, சிறப்பு பண்ணி, நீர்வழி தடங்களை கரெக்ட் பண்ணி, நீர் மேலாண்மை சரி பண்ணி, நிறைய இப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஐஏஎஸ் இறையன்பு சாருடைய பிரதர் வந்து உங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே கொடுத்தது இம்ப்ளிமெண்ட் பண்றதெல்லாம் தமிழ்நாடுக்கு வரக்கூடிய காலகட்டத்துக்கு நல்லதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் 7 வருடத்திற்கு ரொம்ப கடுமையா தான் இருக்கும் மக்களுக்கு. நீங்க 1 வருஷம் பத்தி பேசுறீங்க, ஏன்னா நான் வந்து ஒரு 7 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் நேரம் இருந்தனால அடுத்து என்னன்னா வரும், மேஷத்துல சனி வரக்கூடிய காலகட்டம் வரைக்கும், அடுத்தது கும்பத்தில் இருந்து சனி வந்து மீனத்துக்கு போகக்கூடிய காலகட்டம், அது ஒரு 2.5 வருஷம். கும்பத்தில் இப்ப 2 வருஷம் இருக்க போறாரு, சோ அது ஒரு 4.5 வருஷம். அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷம் வந்து மேஷத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம். ஆக ஒரு 7 வருஷம் டீப்பா ரிசர்ச் பண்ணி தான் நோட்ஸ் போட்டு வச்சு. இது மாறுவதற்கான அந்த காலநிலை ஏதேனும் ஒரு பரிகாரம் மாதிரி அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதாவதுங்க அனுபவிக்கக்கூடியது வந்து பரிகாரங்கள் வந்து உங்க திருப்திக்கு என் திருப்திக்கு தான் மாதேஷ். எப்பயுமே நான் தெய்வ வழிபாடுகள் வந்து நம்ம மனிதனுக்கு வந்து டிப்ரெஷன் ஆகாம இருக்க, சரி நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம், நம்ம நல்லது நடக்கும்னு நம்ம அவங்களுடைய காலச்சக்கர நக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, தசாபுத்திகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வளர்க்கும். இப்போ உலகத்துக்கு நீங்க பேசக்கூடிய டைம் வந்து இது உலகத்துக்கு தனிப்பட்ட மாதேஷ் ஜாதகத்துக்கும் இல்லை. இந்த கெட்ட நேரத்திலயும் ஓஹோன்னு சம்பாதிக்கிறவங்களுடைய ஜாதகம் இருக்கும். இந்த கெட்ட நேரத்துல ஒரே இதோட மோசமா அழியிற ஜாதகமும் இருக்கும். 24 குரோதி வருடம் நமக்கு வந்து உலகத்துக்கே கொஞ்சம் 24ல இருந்து 25 சித்திரை வரைக்குமே அதாவது ஒரு வருடம் 4 மாதங்கள், கிட்டத்தட்ட 16 மாதங்கள். 24வது வருஷம் ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி தான் குரோதி ஆரம்பிக்கிறது. ஆமா, அதுல இருந்து 25 ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் தான் குரோதி. இப்போது வந்து 2024 ஏப்ரல் 13 வரைக்கும் சோபகிருது வரும். ஓகே. இப்போ இந்த தை பிறந்தா வழி பிறக்கும், நமக்கு ஒரு மாற்றம், புது வருஷம் அப்படின்னு நம்பிக்கை அன்றைய நாள்ல இருந்து தொடங்குவாங்கல்ல, அந்த 1/1/2024 அப்படின்றவருக்கு அந்த முதல் 4 மாசம் எப்படி இருக்கும் மக்களுக்கு? இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் காலகட்டம். ஆமா, அது நம்ம சொல்ற அந்த டைமிங். ஆமா, எலெக்ஷன் காலகட்டம். அதுல வந்து இந்த அரசு இந்த எலெக்ஷன் தேர்தல் இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்களுக்கு வந்து ஏதாவது அரசியல்காரர்கள்
கண்டிப்பா மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நடக்கும். பட் எல்லாமே நடந்தாலும் இந்த நோய் உபத்திரங்கள் காணப்படக்கூடியதா தான் காட்டுது. ஸோ நோய்க்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லா ப்ரிவென்ஷன் இருக்கணும். கொரோனா மாதிரி லீவ் கிடைக்கலாம், அதெல்லாம் கிடைக்காது. எந்த நோய் வந்தாலும் நம்ம அனுப்பிச்சு சாக வேண்டியதுதான். ஸோ நம்ம கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிறதுக்கு இந்த நோயுடைய வைரஸை எப்படி காட்டுதுன்னா, இந்த பஞ்சாங்கத்தின் குறிப்பு சுவாசத்தை மட்டும் தான் காட்டுது. திருப்பி சுவாசத்தை மட்டும், ஆனா கடுமையாக இருக்கும் தான் சொல்லுது. அதனால அதை கொஞ்சம் பாத்துக்கிறது முக்கியம். கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர்களுக்கு பாதிப்பு இருக்கு. 24 தலைவர்களுக்கு பாதிப்பு இருக்கு. அத பெண் தலைவர்களுக்கு கடுமையான பாதிப்பு இருக்கு. பெண் தலைவர்களுக்கு ஆமா, உலகத்திலே இருக்குது. அதுல வந்து இந்தியாவும் அதுல அடக்கும். அடுத்தது வந்து இளம் தலைவர்களும் கவனமா இருக்கணும்னு தான் ஜோதிடத்தில் காட்டப்படக்கூடும். நீங்க வந்து எல்லாரும் வயசானவங்கள தேடி கணக்கு போட்டு இருக்காதீங்க. சோ நேரம் கட்டு போயிடுச்சுன்னா அது 30 வயசா இருந்தாலும் சரி, 20 வயசா இருந்தாலும் அந்த மாதிரி தான் காட்டுது. அதே போல இண்டஸ்ட்ரியல்ஸ், பெரிய இண்டஸ்ட்ரி, 10,000 பேருக்கு சோறு போடுற முதலாளி, 25,000 பேருக்கு சோறு போடுற முதலாளிங்களுக்கு எல்லாம் டக்குன்னு பாதிப்பு காட்டுது. அதெல்லாம் பாத்துக்கணும். அடுத்தது வந்து பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய சோசியல் ஒர்க்குகளுக்கு, அப்புறம் மடாதிபதிகளுக்கு எல்லாம் பாதிப்புன்னு தான் காட்டுது இந்த குரோதி வருஷம். அதை நோட் பண்ணிக்கி. மடாதிபதிகள், பெரிய பெரிய மடம் வச்சிருக்கவங்க, பெரிய பெரிய ஆன்மீகத்துல வந்து பெரிய அளவுக்கு பேர் வாங்கினவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த குரோதி வருடத்துல ஏதாவது ஒரு சிக்கல்ல காட்டுது. அதெல்லாம் காட்டுது. இல்ல, இதுல நடந்த சில நிகழ்வுகளை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். மிக்ஸாம் புயல் வெள்ளம் சென்னையில முதலையெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு ஜோதிடரா நீங்க சொல்லுங்க, முதலையெல்லாம் அந்த ஒரு பார்வைக்கு தெரியுதுன்னா அது ஒரு அபசகுணம் அப்படின்னு எல்லாம் சிலர் சொல்றாங்க. உங்க பார்வையில அதெல்லாம் வந்து ஒரு தேவையற்ற விஷயமா, என்ன அபசகுணமா, என்ன அது? பாருங்க, ஜோதிடத்துல இதெல்லாம் சொல்லல நம்ம சொல்றது. சிலர் வந்து நேமுக்காக, பேருக்காக ஆட்சியாளர்களுக்கு கண்டன்வாங்க. இதெல்லாம் வந்து நான் ஒத்துக்கல. இந்த காடு தீ பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. காடு தீ பிடிக்கிறது வந்து ஒரு அதாவது ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமேசான் காடு வரைக்கும் தீ பிடிக்கும். ஏன்னா இயற்கையுடைய அது படைப்பு. அப்ப எல்லா விலங்குகளும் மாண்டு போகும். கரெக்டா? அடுத்தது கடுமையான விலங்குகள், கொடூர விலங்குகள்லாம் கூட வெளியில வரும். அது போல வெள்ள சமயத்துல ஏரியில இருக்கக்கூடிய முதல்ல கிராஸ் ஆகுறதுனால நம்ம அதை உபத்திரம் பண்ணாம இருந்தா போதும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அபசகுணம், இந்த சகுனம் எல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அபசகுனங்கள்ன்றது வந்து, இது பூனை குறுக்க வந்து அபசகுனம், இதெல்லாம் நான் வந்து ஏத்துக்கிறது இல்லை. எப்படி? நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச புக்குங்கள்லாம் இதெல்லாம் கிடையாது. இது வந்து சிலருடைய சில விஷயத்திற்காக சில இதெல்லாம் பண்ணா அதெல்லாம் சகுனம்ன்றது வந்து வச்சுக்கிறதுக்கு நான் ஒத்துக்கல. ஸோ முதல்ல வர்றதுனால ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா ஆமையே வந்து நாட்டுல வந்து ஆமையே ஒரு அபசகுனம்னா, ஆனா அந்த அபசகுனம்ன்றது நம்மால் என்ன சொன்னா, கல்லாமை, அறியாமை, இல்லாமை, ஒவ்வாமைன்னு போன்ற எல்லா இந்த ஆமைகளை தான் சேர்க்காத, குறிப்பா கல்லாமையை சேர்க்காதன்னு தான் சொன்னான். நம்மால் என்ன பண்றான், நெஜ ஆமையை தூக்கின்னு வந்து இந்த ஆமை தான் அபசகுனம்னா. ஆமை தான் உலகத்துல அதிகமாக உயிர் வாழக்கூடிய ஒரு ராசி. சைனீஸ் ஃபெங்ஷூல ஆமை இது வந்து விக்கிரகம் வந்து எல்லா இடத்துலயும் வைக்க சொல்லுவான், காயின் மேல வைக்க சொல்லுவான். ஏன்னா அது எப்படின்னா அது வந்து குபேரத்தினுடைய பவர் இது. சோ இதெல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால இந்த முதல்ல வந்த விஷயம் இது இயற்கையா முதல்ல வந்து ஏரி பக்கத்துல இருந்தா, குளங்கோட்டை பக்கத்துல இருந்தா, அங்க இருக்கக்கூடிய முதல்ல வெள்ளத்துல இருந்தா வேற இடத்துக்கு போய் அதை பாதுகாப்பா இருக்கத்தான் செய்யும், நீரோட்டத்துல இருந்து தப்பிக்கிறது. அதனால அது கிராஸ் ஆனதை பத்தி எனக்கு கிடையாது. இது உங்க சேனல்லே பார்த்தேன் நானு, ஒரு ஜோதிடர் சொல்லியிருந்தாரு. இதுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த ஸ்ரீரங்கம் கோயில்ல ஒரு பக்தர் தாக்குதலுக்குள்ளாகி ரத்தம் சிந்தியது, அதற்கு பிறகு பரிகாரம் செய்துதான் அந்த கோயிலுடைய நடையை சாத்தப்பட்டு மறுபடியும் திறந்தாங்க. அதெல்லாம் நடந்தது. இதனால ஏதானும் நமக்கு பாதிப்பு இருக்கும்? எப்பவுமே கோயிலில் ரத்தம் படுவது வந்து ஒரு தப்புன்றது சாஸ்திரம். அது பூனைக்கு அடிபட்டாலும் தப்பு தான். புரியுதுங்களாங்க? அதாவது அவ்வளவு பெரிய கோயில், என்னை பொறுத்த வரைக்கும் பக்தரே தப்பு பண்ணிருக்கட்டும், நான் வந்து அதுல விதண்டாவாதம் பண்ண முடியும். அதை வந்து அவங்கள பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சிருந்தா அது தப்பு கிடையாது. அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து கோயில்ல வேலை செய்யறவங்களுக்கு வந்து அங்க வந்து இது மாதிரி மேன் ஹேண்டில் பண்றது வந்து மிகப்பெரிய தப்பு. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறையுடைய மந்திரியும், அறநிலைத்துறையுடைய கமிஷனரும், அறநிலைத்துறையுடைய செக்ரட்டரியும் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றது இல்லாம இது போல மேன் ஹேண்டில் பண்ணவங்களை வந்து கடுமையான சட்டத்திட்டம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் இது நடக்காது. இது கண்டிப்பாக வந்து
அந்த கோயில்ல நடந்த ஒரு விஷயம் வந்து தவறாக தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம். சரி. ஏனென்றால் ரத்தங்கள் வருவது, அதே போல வந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு அடிபடுவது, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வந்து சப்போஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய யாராவது பூஜாரிகள் பட்டாச்சாரியர்கள் அந்த வேலை நேரத்திலே அவர்களுக்கு உயிருக்கு ஏதாவது கண்ட வருதா இருந்தாலும் அபசகனமா தான் பார்ப்போம். சரி, அதனால ஏதேனும் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா என்ன? சிக்கலுக்கு தான் அவர்கள் கோயில் முறைப்படி பூஜை பண்ணிட்டாங்கல்ல, முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். எப்பவுமே சாஸ்திரத்துல என்னன்னா ஒண்ணு நடந்ததுன்னா ஒண்ணுக்கு ரெமெடின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த ரெமெடி பண்ணிட்டா அதோட முடிச்சிடணும். அதை விட்டுட்டு அதை வச்சு பூதம் கிளப்பின்னு இருக்கிறதுக்கெல்லாம் வந்து அது வந்து எப்படின்னா அரசியல். அது வந்து இது கிடையாது, சாஸ்திரம் கிடையாது. நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் மரணம் வரும். ஆமா, எல்லார் வீட்லயும் வரும். ஜோதிடர் வீட்டிலும் வரும், செல்வந்தர் வீட்டுல வரும், அரசியல்வாதி வீட்லயும் வரும், பிச்சைக்காரன் வீட்லயும் வரும். இதுக்குன்னு தான் நம்ம வீட்டுல என்ன பண்றோம், எல்லாரும் என்ன பண்றாங்க, 16ஆம் நாள் காரியம் பண்றாங்க இல்லையா? அதை பண்ணிட்டு அவங்கவுங்க வந்து சொந்தக்காரங்க வந்தாலும் சரி, எவ்வளவு பேர் வந்தாலும் அவன் வேலையை பார்க்க போயிடறான், அடுத்த வேலைக்கு பண்ண போறான். அதே நினைச்சிட்டு இது வந்து ஒரு அபசகனம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் வாழாம இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? புருஷன் செத்தாலும் 2வது நாள் பொண்டாட்டி காப்பி குடிக்க ஆரம்பிச்சிடறா, 3வது நாள் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிடறா. பொண்டாட்டி செத்தாலும் இதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற சுகர் குறைய நமக்கு மனிதனுக்கு ஒரு வாய் காப்பியாவது சாப்பிடுப்பா அப்படிதான் சொல்லுவாங்க யாரா இருந்தாலும், எல்லார் வீட்லயும். ஸோ இந்த அபசகனங்கள்ன்றது உயிர் போறது வந்து இந்த உலகத்தில் கடவுள் கொடுத்த உயிர் வந்து கடவுளுக்கு தான் சொந்தம். என்னை பொறுத்த வரைக்கும் ரத்த காயம் ஏற்பட்டது, அந்த ரத்த காயத்துக்கு உண்டான அங்க வந்து அந்த சமயத்துல வந்து பிரசங்கம் பார்த்து அதற்கு உண்டான என்ன பூஜை முறையோ அதை செஞ்சிருப்பாங்க. அந்த பூஜை முறை செஞ்சுட்டு சுத்தப்படுத்தி கழுவி விட்டுருப்பாங்க. அதோட அது முடிஞ்சு போச்சுன்னு தான் நான் சொல்றேன். 2024 இந்தியாவுக்கு சுற்றி இருக்கிற மற்ற நாடுகள் மத்தியில எப்படி இருக்கும்? போர் வரும், பிரச்சனை வரும், தீவிரவாதம் வரும். ஏன்னா குரோதி என்பதே விரோதங்கள், குரோதி என்பதே பகை, திருட்டு பயம், புரியுதுங்களா? உள்ள வர்றது, பிரச்சனை வருது, எல்லாமே ஒரு சிக்கலா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 2025 சித்திரை வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும் தான் நான் ஆட்சியாளர்களுக்கு சொல்லுவேன். எல்லா லெவல்லையும் பிரச்சனை, எல்லா லெவல்லையும் பாதிப்பு தான் இருக்கும். யாரும் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற சிலோன் கூட நமக்கு ஆப்படிக்க தான் பார்ப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். சைனாக்காரன் மூலியமா ஏதாவது தொந்தரவு வரும், அப்படி ஏதாவது அவன் தொந்தரவு பண்ணா தமிழ்நாட்டை தான் தொந்தரவு பண்ணுவான். இயற்கை சேதங்கள் வரும், எதிரிகளால் பிரச்சனை வரும். ஞாபகம் வச்சுங்க, அதாவது இயற்கை சேதங்கள் பஞ்சபூதத்திலே பிரச்சனை வரும். நீர் கண்டிப்பாக வரும், காத்தால் பிரச்சனை வரும், நெருப்பால் பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்து பயங்கர லெவலுக்கு காணப்படக்கூடியதை தான் காட்டுது. நிலநடுக்கங்கள் ஏற்படும். நிலநடுக்கங்கள் வந்து மிஸ்ஸே ஆகாது. நிலநடுக்கங்கள் வந்து உலகத்தை பெரிய புரட்டு போடும். நீங்கள் வந்து 10,000 பேர் சாப்பிடுறது, 20,000 பேர் சாப்பிடுறது, ஏற்கனவே நிலநடுக்கங்கள் வந்த பகுதியெல்லாம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்ன்றது தான் நான் சொல்றேன். இந்தியாவில் வந்து ஏற்கனவே குஜராத் எல்லாம் வந்துட்டு போயிருக்கு, தமிழ்நாடு வரைக்கும் வந்துட்டு போயிருக்கு. இதுல ப்ராப்ளம் என்னன்னா அழிந்த நகரங்கள்னு இருக்குல்ல, மகாபலிபுரம் ஏற்கனவே அழிந்தது, தனுஷ்கோடி ஏற்கனவே அழிந்தது, ஸ்ரீலங்கா ஏற்கனவே அழிந்தது. இந்த கடலால் அழிந்த நகரங்கள்லாம் மீண்டும் வந்து அது அதே இடத்தில் தொந்தரவு ஆகிறதுக்கு உண்டான அமைப்பா தான் நான் பார்க்கிறேன். அது தை மாசத்துல இருந்தே நடக்கும், இந்த வருஷத்துல தை மாதத்துல இருந்தே.